அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எப்பொழுது பெயர்ச்சி ஆகிறார் என்றால் மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது 1/5/2024, தமிழ் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி. இப்படி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்தில் வருவது தனுசு ராசிக்கு என்ன பலன்களை தரும் என்று பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இத்தனை நாள் 5இல் இருந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தால் 100% பலன்களை தரமாட்டார், 50% தான் தருவார். ஏனென்றால் வீண் செலவு, அனைவரிடமும் பகை, இப்படித்தான் அந்த ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த 50% பயன்படுத்தி மற்ற பரிகாரங்களை செய்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குருவின் பார்வையும் சக்தி மிக்கது. அதை வைத்தும் நாம் இதை சரிப்படுத்தி கொள்ளலாம். குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. 5, 7, 9. தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது குரு எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் என்று பார்த்தால் உங்களுக்கு 10, 12 மற்றும் 2ஆம் இடங்களை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஆகவே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். நீங்கள் இப்பொழுது இன்டர்வியூ போகலாம், போட்டித் தேர்வுகள் எழுதலாம். இதற்காக முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உறுதி. இந்த குரு பயிற்சி 1 ஆண்டு இருக்கும். இந்த ஓராண்டிற்குள் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இந்த ஓராண்டிற்குள் நல்ல வேலை கிடைத்துவிடும். ஆகவே முயற்சியை கைவிடாதீர்கள். அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்கிறது. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயங்கள், வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இல்லாமல் விரயஸ்தானமாகையால் அந்த குரு பார்க்கும்போது அந்த விரயங்கள் குறையும், தேவையற்ற செலவுகள் குறையும். ஆகவே நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். அடுத்தது 2ஆம் இடம், அது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். தனம் வந்து சேரும். தனம் என்றால் செல்வம் வந்து சேரும். உங்களுடைய வாக்குக்கு நல்ல மரியாதை ஏற்படும். அதாவது உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை ஏற்படும். உங்களால் பேச்சை வைத்தே நீங்கள் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட தொழில் கூட இருந்தால் புரோக்கர்ஸ், அந்த மாதிரி ஏஜென்ட்டுகள், மீடியேட்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் பேச்சு தான் மூலதனம். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரித்து செல்வம் கொழிக்கும். அடுத்தது சனி பகவானை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் உங்கள் ராசிக்கு 3இலே இருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார், 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது மிக நல்ல இடம். ஜெயம், லாபம் என்பது பஞ்சாங்க ஜோதிட பலன். அதாவது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும், எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். ஆகவே சனி பகவான் உங்களுக்கு 100% நன்மைகளை தருகிறார். அடுத்தது ராகு கேதுகளையும் பார்க்க வேண்டும். அவர்களும் 1.5 வருடம் ஒரு ராசியில் இருப்பார்கள். அப்படி பார்க்கும்போது 4இலே ராகு இருக்கிறார். அதில் என்ன பலன் போட்டிருக்கிறது என்றால் உற்றார் உறவினர்கள் விரோதம் அடைவார்கள் என்று போட்டிருக்கிறது. அவர்கள் தப்பார்த்தம் செய்து கொண்டு அவர்கள் விரோதமாக இருப்பார்கள். அதன் பிறகு புரிந்து கொண்டு வருவார்கள். ஆகவே அவர்களிடம் அதிகமாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். அதேபோல் பண விரயம் பகை என்று போட்டிருக்கிறது. ஆனால் பண விரயத்தை குரு பார்வை தடுத்துவிடும். ஆகவே எதை செலவு செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். தேவையில்லாமல் பண விரயம் செய்து பகையையும் சம்பாதித்து கொள்ளாதீர்கள். சற்று அடக்கி வாசிக்க வேண்டும். இதன் பிறகு இந்த மொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 65% நல்ல பலன்கள் நடக்கும். 35% பலன்கள் கஷ்டப்பட்டு அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். அதே சமயத்தில் பரிகாரங்களை செய்து அவற்றை நாம் சரிப்படுத்தி கொள்ளலாம். என்ன பரிகாரம்? குரு பகவானுக்கு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. அதாவது கும்பகோணம் அருகிலுள்ள ஆலங்குடி, தஞ்சாவூர் அருகிலுள்ள தென்குடி திட்டை, சென்னை பாடியிலே உள்ள திருவலிதாயம், அரக்கோணம் பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடி, திருச்செந்தூர் முருகன் கோவில், கேரளாவில் உள்ள குருவாயூர் மற்றும் நாடெங்கிலும் உள்ள ராகவேந்திரா கோயில்கள், சாய்பாபா கோயில்கள், இவை எல்லாமே குருவுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் தான். வியாழக்கிழமைகளில் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று அங்கே வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், மஞ்சள் பூ, பழம், மஞ்சள் துணி, ஊற வைத்த கொண்டக்கடலை ஊசி நூலால் கோர்த்து 108 கொண்டைக்கடலை கோர்த்து வைத்த மாலை, இவைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்துவிட்டு அவற்றை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, அங்கேயே வைத்துவிட்டு வர வேண்டும். அதிகபட்சம் 12 வாரங்கள் செல்லும்போது மிக உயர்ந்த பலன்கள் கிடைக்கும். அதேபோல் ராகுவுக்கு
திருநாகேஸ்வரம் சென்று ஒரு முறை பரிகாரம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.